ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும் என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நரக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அதாவது 4 பேருக்கு நல்லது செஞ்சதாலேயே இழப்பை சந்தித்த, அவமானத்தை சந்தித்த, உதவி செஞ்சதாலேயே துரோகத்தை சந்திச்ச, உண்மையா உழைச்சதுனாலேயே கெட்ட பேரை வாங்கின, அதனால பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற, நேர்மையா இருந்ததுனால ஒரு நிலையான வேலையில அமர முடியாத, நல்லது செய்யணும்னு நினைச்சதுனால குடும்பத்திலேயே பிரச்சனைய உருவாக்கிக்கிற என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல நரக வாழ்க்கையா தான் இருக்கணும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு விடிவு காலம் இல்ல, வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல, ஒரு முன்னேற்றம் இல்ல. பொருளாதாரத்துல தேவைக்கு மட்டும்தான் பணம் வருது, வந்துட்டு அந்த பணம் தங்குதா இருக்குதா எங்க இருக்குதுன்னே தெரியாம காணா போயிடுது. ஒரு சேர்த்து வைக்க முடியல, கனவுகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு வீடு, வாகனம், வசதிகளை ஏற்படுத்திக்க முடியல அந்த பணத்தால. வெளிநாட்டுக்கு போனாலும் வந்துட்டோமே அப்படின்னு செய்ய வேண்டிய வேலை, ஒரு துறைக்கு போனா முன்னேற்றமே இல்லாம 10-15 வருஷமா ஒரே மாதிரியா அந்த துறையில பல உள்ளடி வேலை, முன்னேறவே விட மாட்டாங்கிறாங்க. இது எல்லாமே கடகராசிக்கு ஒரு நரக வாழ்க்கை தான். இன்னும் சொல்ல போனா குடும்ப பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் பெரிய தலைவலி. ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னைக்கு நம்ம ராஜ வாழ்க்கையை வாழ போறோம், என்னைக்கு நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அடைய போறோம் அப்படிங்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருந்ததுல, அது இப்ப சரியாக போகுது. அந்த கனவு இப்ப பலிக்க போகுது. எப்படி சொல்றேன், இவ்வளவு நம்பிக்கையா எப்படி சொல்றேன் அப்படின்னா, கடகராசிக்கு குரு உச்சமானவர், செவ்வாய் நீச்சமானவர். செவ்வாய் நீச்சம் அப்படின்னா வம்பு சண்டைக்கு போறதில்ல, ஆனா வந்த சண்டையை விடுறதில்ல. எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமா செய்யக்கூடியவர்கள். செவ்வாய்க்குரிய அந்த வேகம் இருக்காது, செவ்வாய்க்குரிய அந்த போட்டி, சிந்திக்காத தன்மை இருக்காது, சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேர்மை இருக்கும். குரு உச்சம் பெறுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. அந்த குரு தான் உங்களை ஒரு நாள் தூக்கி விடுவார். இதன் அதிபதி சந்திரன். எப்படி சந்திரன் தேய்ந்து வளர்கிறதோ அப்படிதான் நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இழப்புகளை சந்தித்தாலும் ஒரு நாள் புகழின் உச்சிக்கு, பௌர்ணமி அன்னைக்கு எப்படி சந்திரன் பிரகாசமா அந்த உலகத்துக்கு தெரியுதோ அந்த மாதிரி ஒரு நாள் பிரகாசமா தெரிவிங்க. அந்த தன்னம்பிக்கையோட உழைக்கக்கூடிய காலகட்டம் வருகிறது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில 15 நாள் வளர்ந்து வளர்ந்து தேய்ந்தது போல் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் பிரகாசமா புகழை அடைவீர்கள், பொருளாதாரத்துல சிறப்பை அடைவீர்கள். இதை எல்லா இடத்துலயும் நீங்க பொறிச்சு பாருங்க. அதாவது உங்களது கௌரவம் காக்கப்படும், உங்களது வேலையில முன்னேற்றம் இனிமே இருக்கும், உங்களது தொழில லாபம் இனிமே வர ஆரம்பிக்கும். அதாவது எங்க போனாலும் எந்த தொழிலை நீங்க கையில் எடுத்தாலும் அதுல நம்பர் 1 வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அந்த ராசி உண்டு, அவ்வளவுதான். அந்த அதிர்ஷ்டம் உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுடைய சின்னம் இருக்குல்ல, இந்த கடகராசி சின்னம் நண்டு, அது நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. எங்க போனாலும் பழிச்சுப்பீங்க, எங்க போனாலும் உங்களுக்கான திறமை வெளிப்படும், திறமை வெளிக்கொண்டு வருவீங்க. இங்க நான் தான் ராஜா, உங்களது புகழ் கொடியை நிலை நிறுத்துவீர்கள். அரசியல்லாம் மிகப்பெரிய சாதனை இனிமேதான் உங்க ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. இப்ப விஜய் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார். காரணம் என்ன? அவர் கடகராசி. அவருடைய அந்த புகழ் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருந்தாலும் இப்ப உலகம் முழுவதும் திடீர்னு பிரகாசமானாரா, திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சியை, ஷாக்க உருவாக்கினாரா, எல்லாரையும் மிரள வச்சாரா. இந்த மாதிரி தான் உங்களது புகழ் திடீர்னு ஒரு நாள் உலக புகழாக மாறப்போகுது. அதற்கான முயற்சியை அவர் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அது போல நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கான தடத்தை, உங்களுக்கான நேரத்தை பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. எந்த அளவுக்கு வாய்ப்பையும் உழைப்பையும் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை இனி வரும் காலத்துல நீங்க அடைய போறீங்க. ஏன்னா அப்படியான ஒரு அமைப்பு இப்ப கிரக அமைப்பு இருக்கு. ஆனா இறை வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இனிமே இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அது முக்கியம் இல்லை. உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, ஆனா சோர்வு அடையல. கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இப்போது உங்களது விதை. இந்த விதையை நீங்க விதைக்கும் போது புல் செடியா இல்ல, மிகப்பெரிய ஆலமரமாக வளரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார். நவக்கிரகங்கள்ல ராஜா கிரகமாக சூரியன் இருக்கிறார். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் யாரு?
உல்லாசத்துக்கு, சொகுசான வாழ்க்கைக்கு, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு, பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், சொர்க்கத்தை காட்டணும் அப்படிங்கிறவர் சுக்கிரன். இந்த நேரத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். என்ன நடக்க போகுது? எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. ஆடம்பரமா வாழ போறீங்க. ஆடம்பரமா வாழறது தப்பா? அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நல்லா உழைக்கிறவங்க ஆடம்பரமா வாழறதுல தப்பே இல்லை. அதுதான வாழ்க்கை. அனுபவிச்சுட்டு போகணும். இதான வாழ்க்கை. அந்த அனுபவிக்கும் போது ஒரு நேர்மை இருந்தா போதும். மற்றபடி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பால நீங்க வாழ போறீங்க. பொதுவாகவே கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இது இருக்க போகுது. எதுல? வேலை தொடர்பான விஷயத்துல நல்ல வருமானத்தை எதிர்பார்க்க போறீங்க. தொழில் வியாபாரத்துல லாபம் கொட்டுன்னு கொட்ட போகுது. தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. நிறைய கேட்டிருக்கோம், அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நிறைய கேட்டிருப்பீங்க, ஆனா நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அதை யோசிச்சு செயல்படுங்க. தயவு செஞ்சு முழு உழைப்பையும் போடுறீங்களா? வருத்தப்படாதீங்க. அதற்கான பலனை இப்போது கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நல்ல லாபம், நல்ல வருமானம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்காக வரப்போகுது. இதுக்கு மேல நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, தொழில பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையிறது, இது எல்லாமே இனிமே நடக்க போகுது. அப்ப துலாம் ராசியில சூரியன் அப்படின்னா 4வது வீடு. இது சுகஸ்தானம், சுக வாகனஸ்தானம். சுக வாகனஸ்தானம் அப்படின்னா சுகபோகங்களை அனுபவிக்க போறீங்க. சைக்கிள்ல கூட போக முடியாது. நீங்க ஒரு கார்ல, ஒரு விலை உயர்ந்த பைக்ல போனா எப்படி இருக்கும்? அந்த காலகட்டம் தான் இது. நல்ல வாகனம், சுகம், வீடு, நிலம் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். அதனால இந்த 4ஆம் வீட்டுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இதுல எல்லாமே முதன்மையான இடத்தை தக்க வச்சுப்பீங்க. அடுத்தது மேஷ ராசியில ராகு. உங்களுக்கு மேஷ ராசியில ராகு அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் வீடு, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அடடடடா, எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதை கொடுத்து வச்சிருக்கணும்ல. ராகு வந்துட்டாலே, ராகுனா யார் தெரியுமா? பிரம்மாண்டத்தை உருவாக்குபவர். உங்கள் வேலையையும் தொழிலையும் மிக பிரம்மாண்டமா இனிமே டெவலப் பண்ண போறார் ராகு. ஆனா இன்னொரு மைனஸ் விஷயமும் இருக்கு. அதாவது ராகு அப்படின்னா தவறான செயலையும் ஈடுபட வச்சு நல்லா சம்பாதிக்க வைப்பார். இங்கதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இங்கத்தான் சிந்தனை, யோசனை மிக மிக முக்கியம். நிறைய வாய்ப்புகள் தவறான வழியில கிடைக்கும். அதையெல்லாம் புறம் தள்ளிட்டு நேர்மையான பாதையை தேர்ந்தெடுங்க. அதுல மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய வளர்ச்சியை அடையலாம். இப்ப பிரம்மாண்டம்னா என்னங்க? ராகு வந்து இப்ப எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஏதோ ஒரு ஹோண்டா, ஒரு பல்சர்ல ஒரு 150 இப்படி பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ராகு இல்ல அப்படின்னா, வேற கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனா இதே ராகு வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா எனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை வரும். ஆனா கேடிஎம் பைக், BMW இந்த மாதிரி விலை உயர்ந்த பைக் எடுக்கணும்னு தோணும். அப்படித்தான் ஒரு பெட்டி கடை வைக்கணும்னு தோன்ற அந்த மனசு ராகு வர்றதுனால சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய ஸ்டோரா வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய அமைப்பு இந்த ராகு. இந்த ராகு மேஷராசியில 10ஆம் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இப்ப கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்துல ராகு வருகிறார். அதிகாரம், நல்ல தொழில், யோகம், அதிர்ஷ்டம், புகழ், அரசாங்க உத்தியோகம், அரசாங்க உதவி, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமானது. இப்ப அதையும் சொல்லக்கூடியது ராகு. உங்க வாயால மந்திரத்தை இந்த காலகட்டத்தில் உச்சரிங்க. மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னங்க இவ்வளவு சொல்றீங்க, கடைசியில மந்திரம்? இது ராகுவுக்கு உரித்தான ஒரு விஷயம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு, ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. இப்ப குரு அப்படின்னா தங்கம், செவ்வாய் அப்படின்னா ரத்தம், சுக்கிரன் அப்படின்னா சுகபோக உல்லாச வாழ்க்கை. அது போல ராகு அப்படின்னா பிரம்மாண்டம். அடுத்தது மந்திர உச்சரிப்பு. எந்த அளவுக்கு இறை வழிபாட்டில் மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உங்களது வேலையிலையும் தொழிலையும் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். ராகு எல்லாரும் கெட்டவன்னு சொல்றாங்க. இப்ப ஊர்லயே சில பேரை கெட்டவன் ஒருத்தன் இருப்பான், ஆனா அவன் எல்லாருக்குமே கெட்டவனா இருக்க மாட்டான். ஊர்ல இருக்கிற 1000 பேத்துக்கும் கெட்டவனா இருக்க மாட்டான். ஒரு 10 பேருக்காவது நல்லவனா இருப்பான் அவன். ஏன்னா அந்த 10 பேருக்கு நல்லது செஞ்சிருப்பான். அப்படித்தான் ராகு நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு கெட்டவன். ராக நீங்க தப்பா நினைச்சீங்க அப்படின்னா தப்பான வழியை நிறைய காட்டுவார். ராக நல்லவனா நினைச்சீங்கன்னா நல்ல வழியை நிறைய காட்டுவார். இதுதான் நம்மளுடைய எண்ணத்துக்கு ராகுக்கும் உள்ள தொடர்பு. அப்ப எந்த அளவுக்கு மந்திரத்தை பயன்படுத்தி, இறை வழிபாட்டை பயன்படுத்தி, பூஜைகளை பயன்படுத்தி வேலையிலையும் தொழிலையும் செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்குவார் ராகு பகவான். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும், உங்கள் துணைக்காகவும், உங்கள் குழந்தைகளுக்காகவும், உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும், அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க.
குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது, அல்லது பிசினஸ் பண்றது, அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையை மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு எரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டுங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு. சில நாட்கள் உணவு, தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில. ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது, உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி, தாகம், உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். சரி, அதனாலதான் இப்ப நீங்க மிகப்பெரிய சோர்வுல இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. எந்த ஜோசியரை பார்த்தாலும் திட்டணும்னு உங்க மனசு சொல்லும். இதைத்தானே கேட்டுட்டு இருக்கோம், ஏன் பொய் சொல்றீங்க? ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த கஷ்ட காலம் தான், கஷ்ட சூழ்நிலை தான். அதைத்தான் அந்த குரு என்ன சொல்றார் அப்படின்னு கடைசியில கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அப்ப இது மாதிரியான கஷ்ட காலங்களை எதேச்சையா வந்தது இல்ல இயற்கையா வந்தது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்காம இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கஷ்ட காலம் கூட நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நல்லதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிதான் மிதுன ராசியில இப்ப செவ்வாய் இருக்கிறார். கடக ராசிக்கு மிதுன ராசி எத்தனாவது வீடு? 12வது வீடு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன மிதுன ராசி, மேஷ ராசி எல்லாம் சொல்றாங்களே, எந்த ராசிக்கு இப்ப பலன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்க கடக ராசிக்கு 12 ராசிகளுடைய தொடர்பும் இருக்கு. அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இப்ப மிதுன ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால கடகராசி நண்பர்களுக்கு அது 12வது வீடு. அந்த இடம் என்ன சொல்லுது அப்படின்னா விரயஸ்தானம், அயன சயன போக ஸ்தானம். விரயஸ்தானம் அப்படின்னா நம்முடைய செலவுகளை குறிக்குது. செலவுகள் அப்படின்னா பணம் மட்டும் இல்ல, பொருளாதாரம் மட்டும் இல்ல, எதுலையுமே செலவு அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா வீண் செலவு, நல்ல செலவு, உழைப்பு வீணா வருது, மரியாதை வீணாகிறது,
அதுபோல ஒரு இடத்துல நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா அங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம். ஒரு இடத்துல அவமானத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா அங்க மரியாதையை நம்ம இழக்கிறோம், அங்க கௌரவத்தை இழக்கிறோம், செலவு பண்றோம். இது எல்லாமே விரயத்துல வரும். அயனசயன போகம் அப்படின்னா தூக்கம், நிம்மதி, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அது. அப்ப தூக்கம், நிம்மதி அப்படின்னா நிம்மதியா தூங்க போறீங்க, நிம்மதியான வாழ்க்கைய அடைய போறீங்க. எதையோ சாதிச்சிட்டோம், இனிமே நான் நிம்மதியா தூங்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையில சொல்ல போறீங்க. இனிமே நீங்க பண்ற செலவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதே கொடுக்க போகுது. செவ்வாய் அப்படின்னா வேகம், ஒரு வீரம், ஒரு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கைய இந்த நேரத்தில் நீங்க அதிகமா வளர்த்துப்பீங்க, அதை வெளியில கொண்டு வருவீங்க. இங்க எதிரிகளை உங்களுடைய வேகத்தால விரட்டி அடிக்க போறீங்க. இது வரைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கைய, தூக்கமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுக்கு தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா? அதையெல்லாம் சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய். துரோகம் உங்களுக்கு நடந்திருக்கும், மிகப்பெரிய கோபத்துல பல விஷயங்களை இழந்திருப்பீங்க. இது வரைக்கும் ஜாதி பிரச்சனைகளை சிக்கியிருப்பீங்க, அந்நியர்களால மிகப்பெரிய துரோகத்தையும் பொருளாதார இழப்பையும் சந்திச்சிருப்பீங்க. அதனால வறுமையை சந்திச்சிருப்பீங்க, உடல் உபாதை, நோய், அல்லனா ஏதாவது காயம், இதை நீங்க சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விபத்து, இதுவரைக்கும் இருந்த இந்த அமைப்புல பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுல எதுவுமே இனிமே நடக்காது. அதுல இழந்த எல்லா விஷயத்தையும் மீட்க போறீங்க. தொழில், வியாபாரம், அது மாதிரி எதிரிகள் இடத்துல அந்த ஒரு கௌரவம், ஆசைப்பட்ட துறையில வெற்றி, துரோகிகளுக்கு சரியான பதிலடி, இதையெல்லாம் இந்த காலத்துல இந்த செவ்வாய் பகவானால நீங்க கொடுக்க போறீங்க. இந்த 12ஆம் இடத்து இந்த மாற்றத்தினால இதெல்லாம் உங்களுக்கு அமையப்போகுது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, வேலையாக இருந்தாலும் பதவி உயர்வு, அரசியலாக இருந்தாலும் அதுல ஒரு பிரகாசம், புகழ், வெற்றி, எதிரிகள் அழிஞ்சிருவாங்க. தொழிலாக இருந்தாலும் உங்களை எதிர்க்கக்கூடிய தொழில் இருக்குல்ல, உங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு இருந்த தொழிலாம் இறங்கிடும், நீங்க முன்னாடி வருவீங்க. அசுர வளர்ச்சியா இருக்கும், மிக வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியான ஒரு அமைப்பு. அதுபோல சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதரர் ஸ்தானம். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களது வீரம், தைரியம் வெளிவரும். முடங்கி போய் இருந்தீங்கல்ல, அடங்கி போய் இருந்தீங்கல்ல, எல்லா தடையும் உடைச்சுக்கிட்டு உங்களை கட்டி இருக்கிற அந்த சங்கிலிய உடைச்சிட்டு வீரத்தோட தைரியத்தோட வெளியில வருவீங்க. பொறுத்தது போதும், பொங்கி எழு, அந்த நிலைமைக்கு தான். இது வரைக்கும் பரவாயில்ல, சரியாயிடும், போனா போகுது, என்னதான் நடக்கும் நடக்கட்டும், எது வந்தாலும் அதை நம்ம தாங்கிப்போம் அப்படிங்கிற ஒரு சாத்விக குணத்துல ஒரு அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருப்பீங்க. இதுல பல நஷ்டம், அடி, இழப்புகள் சந்திச்சதுனால இதுக்கு மேல உங்களது தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் வருகிறார். சூரியனா யாரு? கிங்கு, கிரகத்திலேயே முதன்மையானவர். எல்லா இடத்துலையும் உங்களுக்கான பாதை இன்னும் பிரகாசமா இருக்கும். நீங்க தான் அங்க ராஜா. எந்த இடத்துல இருந்தாலும் அது உறவுகள், சமூகம், அரசியல், நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக வேலையாக இருந்தாலும் நீங்க தான் இனிமே முதலிடம். அடுத்தது மகர ராசியில சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். மகர ராசி உங்களுக்கு 7ஆம் பாவமாக வருது, 7ஆம் வீடா வருது. களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானம் அப்படின்னா என்ன? குடும்ப வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது கணவன் மனைவியை தவிர வேற யாருக்கிட்டையும் தொடர்பு இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தொடர்பு வச்சிருக்க மாட்டீங்க, தொடர்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கிங்க. இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த குடும்ப வாழ்க்கையில இப்ப சனி பகவான் வருகிறார், களத்திர ஸ்தானத்துல வருகிறார். எந்த தவறான தொடர்பு இருந்தாலும் வெளிப்படும். அதே நேரத்தில் நீங்க நேர்மையா இருந்தாலும் உங்க மேல தவறான பழி சுமத்தல் ஏற்படும். இங்கேயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, அடுத்த பாலினத்தவர்கள்ட்ட மிக 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 எச்சரிக்கையோடு இருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார். அதாவது நாட்டாம வராரு. எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அவர் அண்ணன், தம்பி, சொந்த பந்தம்லாம் பார்க்க மாட்டாரு. நல்லது செஞ்சீங்க அப்படின்னா நல்லதை அள்ளி கொடுத்துட்டு போவார், பொண்ணும் பொருளையும். ஏதாவது துரோகம் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்காவது துரோகம் பண்றோம், தவறான காரியத்தில் செயல்பட்டு இருக்கோம், மறைமுகமா சில வேலைகளையோ குடும்பத்துக்கு எதிரான செயல்களையோ செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வெளிக்கொண்டு வந்துடுவாரு, மாட்டி விட்டுருவாரு. குடும்பத்துல பெரும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையா இருங்க. அடுத்தது மீனராசி. மீனராசியில குரு, அது சத்ருஸ்தானம், ருணகல சத்ருஸ்தானம் அப்படின்னா எதிரிகள் ஸ்தானம்.
அப்போ கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த நோய், கடன், எதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நடக்க போகுது. இது வரைக்கும் வழக்குகள், வம்புகள் இருந்தது, எதிரிகள் இருந்தாங்க, கடன் இருந்துச்சு, நோய் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க போறீங்க. வழக்குகள் உங்க பக்கம் சாதகமா முடியும், எதிரிகள் ஓடுருவாங்க, கடன் காணா போயிடும், நோய் இல்லாம போயிடும். இந்த அற்புதமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது இந்த ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவானால். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்கும். உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதாவது எதிரிகளையும் துரோகிகளையும் காட்டிக் கொடுப்பார் இந்த குரு பகவான். அந்த ஸ்தானத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. உங்க வாழ்க்கை துணையாக வருபவர்கள் உங்களது எதிரிகளையும் துரோகிகளையும் ஒரு கை பார்த்துருவாங்க. உங்களை விட அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக உங்களது துணை இருப்பார்கள். உங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. உங்களை ராஜா மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்க எதிரிகளையும் துரோகிகளையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து நின்று உங்களுக்காக போராடுவாங்க. ராஜதந்திர வேலைகளை பார்ப்பாங்க. உங்களுக்கு பொறுமை இருக்காது, அதிக கோபம் வரும். சில விஷயங்களை, சில காரியங்களை தவறா செஞ்சிருவீங்க. கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு அவங்க என்ன செய்யறாங்களோ அதை கூர்ந்து கவனிங்க. உங்களுக்காக அத்தனையும் அவங்க செய்வாங்க. உங்கள் எதிரிகளை எதிர்க்க போறவும் உங்களது துணை. அதே சமயத்துல நீங்க எதிரியா ஆவறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? உங்களது நேர்மை, உண்மை, உழைப்பு தான். எந்த விஷயத்திலையும் இது பொருத்தமா இருக்கும். நீங்க நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது தாங்க முடியாது கூட இருக்கிறவங்களால. உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே யாரு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு? தெய்வத்தின் கட்டளை யாரு? கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும், சொந்தங்கள் மூலமாகவும், சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும், பயனையும், அனுசரிப்பையும், நன்மைகளையும், ஆதாயங்களையும், பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அதனால இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ராஜ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறார். குருனா யாருங்க? தங்கத்துக்கு, பணத்துக்கு, செல்வத்துக்கு, ஒரு பொறுமைக்கு, தெய்வீக தன்மைக்கு சொந்தக்காரர். இதெல்லாமே உங்க வாழ்க்கையில இனிமே பிரகாசமா வெளியில வரப்போகுது. அடுத்த புதன் துலாம் ராசியில சஞ்சரிக்கிற காலகட்டம் இது. அப்ப வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வீடு, நிலம் வாங்க போறீங்க. சுப நிகழ்ச்சிகளை நடத்த போறீங்க. உறவுகள் எல்லாம் சேர்ந்து உங்களை புகழ்ந்து பேசுற அளவுக்கு நீங்க நல்ல காரியங்கள் செய்ய போறீங்க. பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. வங்கி கடன் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா வங்கி கடன் வரப்போகுது. உங்களது வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு புது வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம், ஆசைப்பட்ட துறைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் இப்ப இறங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கும், வங்கி கடன் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல தொழில் ஆரம்பிங்க. ஒரு நல்ல சிந்திச்சு பிளான் பண்ணி இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இப்போ மிகப்பெரிய தடையா இருக்கிறது என்னன்னா அந்த சோர்வு தான். தோல்விக்கான சோர்வு இருக்குல்ல, அது நம்மளை எழுப்ப விடாது. ரொம்ப காலமாக்கிட்டுரும், தாமதப்படுத்திடும். இந்த காலகட்டத்தில் சோர்ந்து போகாம நம்மளாலே முடியும்னு கொஞ்சம் எழுந்திருச்சு யோசிக்க ஆரம்பிச்சிங்க, நடக்க ஆரம்பிச்சிங்க, அந்த ஆண்டவனின் ஆசீர்வாதத்தோட செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ராஜாவாகிறத எந்த ஒரு எதிரிகளாலும் தடுக்க முடியாது. அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே பரிகாரம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிங்க.
முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல், ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம், இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில் கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம்தான். அப்போ உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340688626. இந்த நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க, பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல், நவ தானியங்கள், இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி, இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30க்குள்ளார பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி
இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும். எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும். அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னது எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே, இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனிதத்தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.